வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உதவி பேராசிரியருக்கான தகுதி தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் முக்கிய தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதத்தில் உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு முழுவீச்சில் ஏற்பாடு நடந்து கொள்வதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தகவல். இந்த தகவல் பற்றி உங்களுக்கு தெரியும். இது வந்து 4000 வேக்கண்ட்டுக்கான ஒரு விஷயம், அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கு. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா செட் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களும் ஆல்ரெடி பாஸ் பண்ண குவாலிஃபைடு ஸ்டாஃபுமே இதில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் செட் எக்ஸாம் மட்டும் குவாலிஃபைடு இல்லாமல் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த செட் எக்ஸாம் வந்து முன்னாடி வந்து மனோமணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுறாத தகவல் கொடுத்து, பட் அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து செட் எக்ஸாம் தேர்வு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியமே மேற்கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகாரப்பூர்வமாக அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராப்பரான இனிமே வெப்சைட்டில் கிடையாது. மற்றபடி அதிகாரிகள் வந்து இதை பற்றின தகவல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு தகவல் தான் வந்து இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து இது ஒரு செய்தித்தாள் நியூஸாக தான் இருக்குது. கல்லூரி உதவி பேராசிரியருக்கான தகுதி தேர்வு செட் மார்ச் மாதம் நடத்த ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது. மார்ச் மாதத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணியில் செய்வதற்கு நெட்டது செட்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். நெட்டு தேர்வு யூஜிசி சார்பில் தேசிய முகமை செட்டு மாநில தேர்வு வந்து நடத்தும் அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரா வந்து அதுமாதிரி பெற்றிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எக்ஸாம் நம்மளுக்கு சொல்லிட்டு அது வந்து நடைபெறவா இருந்துச்சு. பட் திடீர்னு அந்த ஒரு நாளைக்கு வந்து தொழில்நுட்ப கோளாறாக வந்து அந்த அறிவிப்பை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் வந்து ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் ஆசிரியர் தேர்வாதியம் வந்து தேர்வாதியில் இந்த பொறுப்பு வந்து ஒப்படைப்பு அப்படின்ற ஒரு தகவல் ஒப்படைச்சிட்டாங்க. இது ஒரு அரசாணையும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து மனோன்மணியம் சுந்தரா பல்கலைக்கழகத்தில் அறிவிப்பின்படி செட்டு தேர்வுக்கான விண்ணப்பித்த தேர்வுகள் அனைத்து தேர்வும் ஆசிரியர் தேர்வாதியாக ஒப்படைக்கப்பட்டன. எல்லாமே வந்து கம்ப்ளீட் இதற்கு பற்றின தகவல் எல்லாமே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இதை குறித்து ஆசிரியர் தேர்வாரியம் உயரதிகாரிகள் ஒருவரிடம் கேட்டபோது செட்டு தேர்வு சென்னை மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி வெளியிட்ட அறிவிப்பின்படி 1,00,000க்கு ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவர்கள் விவரங்கள் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. செட்டு தேர்வை நடத்துவதற்கான ஏற்பாடு முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன அப்படின்ற ஒரு தகவல் ஆசிரியர் அதிகாரி வந்து சொல்லியிருக்காங்க. செட்டு தேர்வை மார்ச் மாதம் நடத்த முடிவு செய்துள்ளோம் என்று அந்த ஒரு தகவலுமே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்களின் கோரிக்கை. ஸோ இதற்கிடையே செட்டு தேர்வுக்கான விண்ணப்பம் தங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அதாவது நியூ கேண்டிடேட்ஸ் வந்து இதில் வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்பயே வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாஸ் அவுட் ஆகிட்டு வெளியில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொடுக்கணும். மாணவர்கள் வந்து பாஸ் அவுட் ஆன மாணவர்கள் வந்து நிறைய பேர் இப்போ வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கோரிக்கையை கேட்டிருக்காங்க. ஸோ மாணவர்கள் கூறும்போது தேர்வு வாரியம் நடத்துவதற்கு முன்பே தேர்வு வாரிய அறிவிப்பை வெளியிடும். அதற்கு பிறகு விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளும். அந்த வகையில் செட்டு தேர்வு பொறுப்பு டிஆர்பி முதன்முறையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே டிஆர்பி சார்பில் செட்டு தேர்வு அறிவிப்பை வெளியிடும். புதிய விண்ணப்பங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ ஏன்னா அப்பயே முடிச்சிருந்தா போல இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் கேண்டிடேட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்களுமே வந்து இதற்கான தகவல் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது முதுகலை இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச் மாதம் வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத் தொடர்ந்து 4000 வேக்கண்டுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொபோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து லா காலேஜ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருடத்துக்கான ஆனுவல் பிளான் இன்னும் வந்து டிஆர்பி எதுவுமே ரிலீஸ் பண்ணல. எல்லாமே பிரேக்கப்பில் இருக்குது அப்படின்னு தெரியும். செகண்ட் கிரேட் டீச்சரோட எக்ஸாம் ஆன்சர் ஸ்கீம் சரி யூஜி டிஆர்பி ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லா காலேஜுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மே மாதம் வந்து மார்ச் மாதம் வந்து கண்டிப்பாக வந்து செட்டு தேர்வு நடைபெறும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவல் மேக் பண்ணது. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.